தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி சட்டத்தரணி அருண லக்ஸரி உணவட்டுவன தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாது உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பிரதமர் நீதியரசு தலைமையிலான மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் குறித்த மனு நேற்று பரிசீலனைக்கு அழைக்கப்பட்டது. மனுதாரர் தமது மனுவில் அரசியலமைப்பின் 19வது திருத்த சட்டம் பொதுசன வாக்கெடுப்பின் மூலம் முறையாக அங்கீகரிக்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரியிருந்தார். எவ்வாறாயினும் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாது நிராகரிப்பதற்கு உயர் நீதிமன்றம் தீர்மானித்ததாக நீதிமன்றத்திற்கான தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அத்துடன் வழக்கு செலவு கட்டணமாக 5 லட்சம் ரூபாவை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்த வேண்டும் என மனுதாரருக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்று முதல் அமலாகும் வகையில் மின் கட்டணத்தை 22.5% குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருந்தது. இதற்கமைய 0 முதல் 30 வரையான மின்னலகு ஒன்றின் கட்டணம் 2 ரூபாவினாலும் 30 முதல் 60 வரையான அலகு ஒன்றின் கட்டணம் 11 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது. 60 முதல் 90 வரையான அலகு ஒன்றின் கட்டணம் 12 ரூபாவினாலும் 90 முதல் 120 வரையிலான அலகு ஒன்றின் கட்டணம் 20 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி வீட்டு பாவனை மின் கட்டணம் 27%, மத ஸ்தலங்களுக்கான மின் கட்டணம் 30%, விருந்தகங்கள் மற்றும் கைத்தொழில்துறைக்கான கட்டணம் 25% குறைவடைகின்றது. அரசு ஊழியர்கள் சுகயீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாது கடமைக்கு சமூகம் அளித்த நிறைவேற்று தரம் அல்லாத அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 10,000 ரூபாய் ஒரு தடவை கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை நேற்று அங்கீகாரம் வழங்கி பாராட்டு சான்றிதழ் ஒன்றையும் வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதிபர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வுகள் வழங்கப்படும் வரை அரசியல்வாதிகள் பங்கேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்பதில்லை என 7 அதிபர்கள் சங்கங்கள் ஏகமனதாக தீர்மானித்துள்ளன. இது தவிர 7 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த அதிபர்களும் பாடசாலைகளில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதில்லை எனவும் தீர்மானித்துள்ளனர். அதிபர்களின் சம்பள பிரச்சினை தீர்க்கப்படும் வரை குறுகிய கால தீர்வாக பெண் அதிபர்களுக்கு அதிபர் கொடுப்பனவு 15,000 ரூபாவினால் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது. அண்மை காலமாக சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி ஆசிரியர் சங்கங்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. இவ்வாறு அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருவதால் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ருமேனியா மற்றும் போலந்து நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. குறித்த விஜயமானது 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விஜயங்களின் போது வெளிவிவகார அமைச்சர் பல முக்கிய அதிகாரிகளை சந்திக்கவுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை ருமேனியா தலைநகர் புக்கரெஸ்டில் புதிய இலங்கை தூதரகத்தை வெளிவிவகார அமைச்சர் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கவுள்ளார். மேலும் அங்கு 2023ஆம் ஆண்டில் இருந்து இலங்கை தனது தூதரக செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களை நாடும் முன்னதாக அவை பதிவு செய்யப்பட்டுள்ளனவா என்பதை உறுதிப்படுத்துமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றிலே இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் முகவர் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் குறித்த முகவர் நிலையம் தொழில் கோரல் உத்தரவை பெற்றுள்ளதா என்பதை அறிந்து கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது. மேலும் 1989 என்ற துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தியும் பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாகவும் குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்களின் விலையும் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சோறு மற்றும் கறி, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து என்பவற்றின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்படும் என்று அகில இலங்கை சிற்றுண்டி உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் பரோட்டா, முட்டை ரொட்டி மற்றும் சிற்றுண்டிகளின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்படும் என்றும் சங்கம் அறிவித்துள்ளது. சூட்சமமான குற்ற செயல்கள் மூலம் சொத்துக்களை சம்பாதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நடிகையும் மொடலுமான பியூமி கன்சமாளி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை கைது செய்ய முடியாது என சட்டமா அதிபர் அறிவித்துள்ளார். எனினும் பியூமி கன்சமாளிக்கு எதிரான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு உத்தரவிடுமாறு கோரி பியூமி கன்சமாளி தாக்கல் செய்திருந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சோபிதா ராஜகரண முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் விசாரணைகள் முடிவடையும் வரை பியூமி கன்சமாளியை கைது செய்ய முடியாது என மன்றில் தெரிவித்தார். இதனையடுத்து குறித்த மனு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி மீள பரிசீலிக்கப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலங்கம கொஸ்வத்த பிரதேசத்தில் 2 தனியார் பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் விபத்து ஏற்படுத்திய 177 இலக்க பேருந்தின் சாரதியும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். இலக்கம் 190 மீகொட புறக்கோட்டை மற்றும் இலக்கம் 177 கடுவளி தொடக்கம் கொல்லுப்பட்டி பயணிக்கும் பேருந்துகளே இவ்வாறு விபத்துக்குள்ளாகின. மேகொடையில் இருந்து புறக்கோட்டை நோக்கி சென்ற பேருந்து பாத்திரமுல்லை தலாகுனையை கடந்து பயணிக்கும் போது கடுவளியில் இருந்து கொல்லுப்பட்டி நோக்கி சென்ற பேருந்து பின்னால் வந்து மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை பகுதியில் வர்த்தகர் ஒருவரை கப் வண்டியில் கடத்தி சென்று கொன்று காரில் தீ வைத்து கொளுத்தியுள்ளதாக உப்புவழி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருகோணமலையைச் சேர்ந்த 41 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட காரணத்துக்காக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் மற்றும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கப்பண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரத்தில் மோதியதில் கப்பண்டி சாரதி உயிரிழந்துள்ளதுடன் 5 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிக்கந்த போலீசார் தெரிவித்தனர். பொலனர்வை வெளிக்கந்த சிங்கப்புர பகுதியில் இந்த விபத்து திங்கட்கிழமை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. விபத்துக்குள்ளான கப்பண்டியில் 6 பேர் பயணித்துள்ளனர். விபத்தில் கப்பண்டி சாரதி உயிரிழந்ததுடன் ஏனைய 5 காயமடைந்து புலனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த சாரதி சூரியவிவ சிங்கப்புரவைச் சேர்ந்த 54 வயதுடையவர் ஆவார். காயமடைந்தவர்கள் 21 முதல் 25 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்கள் வெளிக்கந்த சூரியவிவ பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். கிளப் வசந்தவின் சடலம் வைக்கப்பட்டிருந்த பொரளை மலர் சாலைக்கு 2 தடவைகள் கொலை மிரட்டல் விடுவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசி இலக்கம் பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் பேரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பல்கலைக்கழக மாணவி மாத்தறை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதுடன் இவர் பொரளை பிரதேசத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்று வருகின்றமையும் தெரிய வந்துள்ளது. அத்தோடு குறித்த தொலைபேசி இலக்கம் அச்சுறுத்தல் நடவடிக்கைகளுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தொலைபேசியில் அழைப்பு விடுத்தது யார் என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இன மத வேறுபாடுகளின் அடிப்படையில் நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை மன்னா தலைமை அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் ஊடகங்களுக்கு இதனை குறிப்பிட்டார். வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் செயற்படவுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உறுதியளித்துள்ளார். மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு ராஜதந்திர தலையீட்டின் மூலம் தற்போதைய ஆட்சியாளர்களால் வழங்க முடியாது போயுள்ள தீர்வை
பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கௌதாரிமுனை தெற்கு கடற்கரையில் ஆணொருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. குறித்த சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பூநகரி காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.